அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் டைன்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் சூரியநாராயணன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேக்குதா? யாராச்சும் ஒரு ரிப்ளை பண்ணலாமா? எஸ் சார் கேக்குது சார். நீங்கள் கேன்சல் பண்ணுங்க சார். ஓகே, வணக்கம், நன்றி. ஓகே, வணக்கம், நன்றி. ஸோ உணவும் உணர்வும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இப்போ நீங்கள் எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கதா குமரேசன் சார் சொன்னாங்க. ஸோ மீண்டும் நற்பொழியில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். ஸோ இந்த உணவு இன்னைக்கு ஒரு 2-3 நாளா கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? உங்களுடைய பகுதியில் கிளைமேட் எப்படி இருக்குது சொல்லலாமா? கடலூர் மாவட்டத்துல மழை 2 நாளா இடி மின்னல். ஓகே. ஸோ இந்த மழையின் காரணமா நல்ல ஒரு குளிர் இருக்கும். அது மாலையா இருந்தாலும் சரிதான், காலையா இருந்தாலும் சரிதான். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நமக்கு தேவையான உணவு என்னவா இருக்குது? மெசேஜ் பண்ணலாம். எல்லாமே சூடா சாப்பிட வேண்டாம். சூடா சாப்பிடும். வேற ஷர்ட் பண்ணலாமா? சூப்ஸ். ஓகே, சூப்னா காரமா வேணுமா இல்ல ஸ்வீட்டா வேணுமா? வாய்க்கு சுவையா வேணும். வாய்க்கு சுவையா. ஓகே ஓகே, ஃபைன். படுத்து தூங்கணும்னு தோணும் சார். தூங்கணும். ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நல்ல வறுத்த பக்கோடா மாதிரி அது மாதிரி சாப்பிட்டா நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சார் சொன்ன மாதிரி. தேங்க்யூ சார். சொன்ன மாதிரி சூடாகவும் இருக்கணும், வறுத்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்துச்சுன்னா. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமையலில் அப்படியே வியாபாரம் ஜோராக நடக்கும். ஜோரானா வடை வித் அந்த சட்னி. ஹைஜீனிக்காக என்னன்னு தெரில, பட் நமக்கு வந்து பார்த்தோன்னே கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும், நாக்குக்கு ருசியாக இருக்கும், எடுத்து சாப்பிட்றோம். ஸோ இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் வந்து அந்த உணவை வந்து தேடுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஓகே, நம்மளுடைய விஷயங்களில் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் போகிறதுனால நான் சொல்கிற விஷயம் ரொம்ப பேசிக்கான விஷயமாகவும் இருக்கலாம். அப்படி தான் நம்ம அதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ நம்ம உடலுக்கு தேவையான உணவு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சதவீதமான உணவு, ஒரு பேலன்ஸ்டு டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பேலன்ஸ் டயட் பற்றி யாருக்கும் எதுவும் தெரியுமா? பேலன்ஸ் டயட்னா அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு எதுவும் பட்டியலிட முடியுமா? ஒன்றுனா சொல்லலாம், தெரிஞ்சா சொல்லலாம். கண்டிப்பாக தெரியும், தெரியாமல் இருக்காது. நார்மலாக ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் வந்து ஏதோ ஒரு லிமிட்டடாக இருக்கணும்பாங்க, எக்ஸாக்டாக தெரியல. ஓகே ரைட். தேங்க்யூ சார். கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு. ஓகே, வேற ஏதாவது சத்துக்கு அது விட்டு போயிருக்கா இதில் எதுவும்? ஃபைபர். வெரி குட், தேங்க்யூ மேடம். மினரல்ஸு. வேற இன்னொரு விட்டமின்ஸு. அப்புறம் ஒன்னே கேட்கல. மினரல் அது வந்துடும். அதில் விட்டமின், நீங்கள் சொல்கிறதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் வந்துடுது. இன்னும் ஒன்று அயன் இல்லை, அயன் மினரல்ஸ் தான்.
ஏதாவது ஒண்ணு அமினோ ஆசிட் அப்படிமா இல்லையா? இல்ல, இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல அமினோ ஆசிட் சுரக்கும். அமினோ ஆசிட்ங்கிறது என்னன்னா ஒரு 21 வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் கலந்து அந்த அமினோ ஆசிடை கிரியேட் பண்ணி கொடுக்கறது. வாட்டர். எஸ், வெரி குட் சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என்னுடைய விஷயங்களை ஈஸியாக கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணுது, வாட்டர் மூலியமாக தான் டைஜஸ்ட் ஆகி எல்லா விஷயம் கொண்டு வருது. ஸோ இப்போ பேலன்ஸ் டயட் அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கார்போஹைட்ரேட் சொன்னோம், ப்ரோட்டீன் சொன்னோம், விட்டமின்ஸ் சொன்னோம், மினரல்ஸ் சொன்னோம். பட் இதெல்லாம் எந்த அளவில் வேணும் நமக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அது ஒரு அளவு சொல்கிறாங்க. பட் அந்த அளவு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா நம்ம எடுக்கிறது இல்லை. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஒரு நாளுடைய உணவு எப்படி சார் இருக்குது? யாராவது ஒரு நாள் ஷேர் பண்ணலாமா? ஒரு நாள் காலையிலேருந்து காலை, மதியம், இரவு இந்த 3 வேளை உணவு எந்த மாதிரி நீங்கள் உட்கொள்றீங்க? யாராச்சும் ஒரு நாள் ஷேர் பண்ணலாமா? இஃப் யூ விஷ். கலோரி எவ்வளவுங்கிறது நீடட் அண்ட் வாட் வி ஆர் கன்சியூமிங் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட சொல்லுவாங்க. ஐ அம் நாட் வெரி ஷூர். ஓகே, இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் காலையில் என்ன சாப்பிடுவீங்க, மதியம் என்ன சாப்பிடுவீங்க, இரவு என்ன சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி இது. காலையில 2 தோசை. ஓகே. மதியம் சாப்பாடு ரைட்டு. இரவு பழங்கள், ஃப்ரூட்ஸ். ஓகே, ரைட். ஓகே சார், தேங்க்யூ. வீரசேகரன் சாரா, தேங்க்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாரை வச்சு ஒரு இது எடுத்துக்கிடுவோம். சார், உங்களுடைய ஃபுட்டோடைய ஹேபிட் எடுத்துக்கிட்டு பேசிக்கிறோம், நம்ம ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. எஸ் இஸ் ஓகே, தேங்க்யூ. இப்போ தோசை, சாப்பாடு அண்ட் தென் ஃப்ரூட்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தோசை எதால் செய்யப்பட்டது? கேட்கல. அரிசி. தோசை வந்து அரிசியால் செய்யப்பட்டது. சாப்பாடு அரிசி தான். உளுந்துமாவு கலந்து சுட்ட தோசைன்னு பாட்டு பாடுவாங்க. தோசை அம்மா சுட்ட தோசை. ஓகே, ரைட்டு. 3வது பழங்கள். ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ எங்களை மாதிரி உள்ள, நான் இப்போ சிவகாசி பகுதியிலேருந்து பேசுகிறேன். ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கும் போது மாறி மாறி எல்லாம் வேலைக்கு ஓடிட்டே இருக்கும். காலையில் சாதம், மதிய சாதம், நைட்டு சாதம், இப்படியே ஒரு குரூப் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரிசிங்கிறது மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட் வந்து அதிகமான அளவில் இருக்குது. இதே சமயத்தில் புரோட்டீன், புரதச்சத்து நமக்கு அது வந்து தேவைப்படுது. அதே சமயத்தில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் தேவைப்படுது. இன் பிட்வீன் ஃபேட் அண்டு மேடம் சொன்ன மாதிரி ஃபைபர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், புரோட்டீன் அதை விட கம்மியாக இருக்கணும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதை விட கம்மியாக, ஃபேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். பட் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு நாளில் பல விதமான நியூட்ரிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே நியூட்ரிஷனை பல வகையாக எடுக்கிறோம். தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், இடியாப்பமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம அதனால தான் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு ஃபுட் பிரமிட்னு நமக்கு ஒன்று பார்த்துருப்போம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து போட்டிருப்பாங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து போட்டுட்டு கீழே உள்ள அடிப்பகுதி வந்து 25% வந்து கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு மேலே ஒரு 25% கொஞ்சம் போட்டிருப்பாங்க, கேப் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஸோ ஓகே, இப்போ இன்னொரு சின்ன ஒரு கொஸ்டின். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து எடுத்துக்கலாம்? ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து தேவைப்படுதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பர் கேஜிக்கு வந்துட்டு
எவ்வளோ கேஜி இருக்கோ 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜியா சார்? ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 69 கிலோ இருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் வந்து 69 கிராம் ப்ரோட்டீன் என் உடம்புக்கு தேவை. அப்போ அந்த 69 கிராம் ப்ரோட்டீனை நான் எப்படியெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அதில் பருப்பு போடுவோம், பீன்ஸ் போடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம் பருப்பு போடுறோம்னா அந்த 100 கிராம் பருப்பு எனக்கு உள்ளே போயிடுமா அப்படின்னா கிடையாது. அந்த 100 கிராம் பருப்பு வீட்டில் 3 பேர் சாப்பிட்றோம். அப்போ 30 கிராமாக பிரியுது. குக் பண்ணும் போது ஒரு 20% 30% வந்து எவாபரேட் ஆகிடும். ஸோ இப்படியே போகும்போது நமக்கு ஒரு நாளைக்கு வந்து நமக்கு தேவையான ப்ரோட்டீனில் 20% கூட ஒரு மனுஷனுக்கு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்ணும். அதே மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ், இப்போ சார் சொன்ன மாதிரி நைட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, வெரி குட் டயட்டு. பட் ஆனால் எல்லாருமே எல்லா சமயத்துலையும் இதை எடுக்கிறாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஸோ அந்த ஃப்ரூட்ஸில் வந்து என்ன இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அது நம்ம உடலுக்கு தேவையானது இருக்கா அப்படின்னா தான் வந்து அங்கே ஒரு பெரிய வந்து கேள்விக்குறி. ஸோ அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஃபேட். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபேட் தேவையா அப்படின்னா அவசியம் தேவை. ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா எல்லாமே வந்து நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு 2 கொழுப்பு. நம்ம எல்லாமே வந்து நல்ல கொழுப்பை விட்டுட்டு கெட்ட கொழுப்பை தான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏகப்பட்ட இடத்துல பரவிக்கிட்டு. ஸோ கடைசியாக நான் சொல்ல போகிற ஒன்று ஃபைபர். ஸோ அந்த ஃபைபர் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த நம்ம மேலே சொன்ன கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும், விட்டமின், மினரல்ஸ், ஃபேட்டாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து டைஜஸ்ட் பண்ணுற வேலையை இந்த ஃபைபர் பார்க்குது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுவாங்க. இப்பயுமே சாப்பிட்றாங்க. பட் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஈக்குவலான வாழைப்பழம் 2 வாழைப்பழம் 3 வாழைப்பழம் வரைக்கும் சாப்பிட்றாங்க. பட் இப்போ உள்ள வாழைப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா அது தோலில் உள்ள அந்த ஃபைபர் கண்டென்ட்டே இல்லை. முன்னாடிலாம் அந்த வாழைப்பழத்தை உரிச்சோன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். அது தோலை வந்து நம்ம இன்னும் தோலை வந்து வலிச்சு சாப்பிடுவோம். ஏன்னா அந்த தோலில் அவ்வளோ தூரத்துக்கு திக்கான ஒரு லேயர் இருக்கும். அதனால டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபைபர் கண்டென்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய உணவை வந்து 100% டைஜஸ்ட் பண்ணுறது அது வந்து அந்த ஃபைபர் வந்து உதவுது. பட் இப்போ ஹைப்ரிட் வாழைப்பழம்லாம் வர்றதுனால அது தோலே பார்த்தீங்கன்னா வெரி தின், ரொம்ப நைஸாக இருக்குது. அதில் ஃபைபர் கண்டென்ட்டே இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபைபர் கண்டென்ட் உணவுகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடி சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நம்மளுடைய பேலன்ஸ் டயட். ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட் அண்ட் வாட்டர் இதெல்லாம் சேர்ந்தது வந்து இது. சார் உணவும் உணர்வும் அப்படின்னு டாபிக் கொடுத்துட்டு பேலன்ஸ் டயட் பற்றி பேசுகிறோமே. ஸோ இது பேசிக்குன்னு முதல்ல சொன்னேன் இருக்குது. ஸோ இங்கே இப்போ நம்மளுடைய உணர்வுகள் எங்கெங்கெல்லாம் வந்து மாறுது அப்படின்னு பார்க்கும்போது, சம்டைம்ஸ் நம்ம காரமான உணவு அதிகமாக எடுக்கும் போது என்ன ஆகும், இல்லை நம்ம உணர்வு வேற மாதிரி இருக்கும் போது காரமான உணவு நமக்கு தேவைப்படுதா? நம்ம ஃபஸ்ட்லேயே நான் அதுதான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்கும் போது நமக்கு வேறு மாதிரி ஃபுட்டு நம்மளுடைய பாடி வந்து கேட்குது, இல்லை நம்மளுடைய கண்ணு பார்த்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுட்டு இப்போ வேண்டாம், எனக்கு வேறு மாதிரி ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வுகள் அந்த நம்மளுடைய உணவுகளை மாற்றுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் எனக்கு என்னன்னா, நம்ம எப்பெல்லாம் சாப்பிடணும் அங்கே பதில் சொல்லலாமா? எப்பெல்லாம் சாப்பிடணும் இல்லை சாப்பிடலாம்? கேட்கல. பசி எடுக்கும்போது சாப்பிடலாம். பசி எடுக்கும்போது சாப்பிடலாம். வேற ஒன்று பசி எடுக்கும்போது சாப்பிடலாம். இன்னொன்று நம்ம டைம் வச்சுருப்போம். காலையில் 8 மணி, மதியம் 1 மணி, திருப்பி நைட்டு ஒரு 8 இல்லை 7 இல்லை 9 அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதே மாதிரி
நமக்கு நம்ம எப்படி ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருக்கோமோ அது மாதிரி நம்மளுடைய பாடிக்குள்ள ஒரு கிளாக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பாடிக்குள்ள அந்த கிளாக் எதுக்கு ஓடுது அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது. அதாவது டைம்ல அது வந்து ஒர்க் ஆகும். அப்போ அந்தந்த டைம்ல அந்தந்த ஆர்கனுக்கு வந்து சாப்பாடு போய் சேரணும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பாடி அப்படி நம்மளுடைய ஹியூமன் பாடி அப்படிங்கிறது நைட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் நாம் இரவு 12 மணியையும் நைட்டு என்ன சொல்கிறது நைட்டு 12 மணியையும் பகல் 12 மணி மாதிரி ஒரு ஜொலிக்கிற வெளிச்சம் போட்டு இவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு உள்ள ஒரு ஃபாஸ்டான உலகத்தில் குடும்பத்துக்கு பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து மறந்துட்டு அதை மாற்ற நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ காலையில் நம்ம உணவு எப்படி இருக்கணும், மதியம் நம்ம உணவு எப்படி இருக்கணும், இரவு நம்ம உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா பல்வேறு அறிஞர்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. நமக்குமே தெரியும், வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அவ்வளோ இருந்தும் நம்ம இன்னைக்கு அந்த ஒரு டைட் ஷெடியூலில் நம்ம ஓடிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபுட்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தேதிக்கு உலக சுகாதார மையம் ஒரு 4 விஷயத்த கையில் எடுத்து இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டில் மாற்றலை அப்படின்னா 2050-60களில் இந்த உலகமே வந்து இந்த 4 நோய்களால், நோயின்னு சொல்ல முடியாது, ஒரு டிஸார்டர்னு தான் சொல்ல முடியும். இந்த பாடியோடைய டிஸார்டர் வந்து இது மூலியமாக தான் இந்த மனித இனமே வந்து மாட்டப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 விஷயம் என்னென்னா வந்து ஒன்று ஹார்ட் அட்டாக், 2வது சுகர், 3வது கேன்சர், 4வது இந்த ஒபிசிட்டி. ஸோ இந்த 4 விஷயங்கள் கண்டிப்பான முறையில் எல்லாமே நம்ம வந்து வந்துடுவோம். அதுக்குள்ளே அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீங்களே மாற்றணும். ஸோ அப்படி மாற்றினா மட்டுமே தான் உங்களுடைய உணர்வு வந்து ஹாப்பியாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நம்ம ஏதோ ஒரு தேர்வுகள் நம்ம சந்திச்சிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி நாமளே ரொம்ப பேர் நம்ம பார்க்குறோம், ஒபிசிட்டியாக இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்க நடக்கிறதுக்கோ ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கோ ஈவன் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கூட ரொம்ப தே ஆர் வெட்டிங் என்ன சொல்கிறது ரொம்ப சிரமமான ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். இப்போயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு 2024லேயே. ஸோ இன்னொரு 30 இயர்ஸில் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து தே ஆர் அலார்மிங் எவ்ரி கண்ட்ரீஸ். ஸோ அதுக்கு என்ன ஒரே தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? Lifestyle modification. Change? Lifestyle modifications. Lifestyle modification, okay. Food modifications. Exercise. Food modification and exercise. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன 3 பாயிண்டில் வந்து 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. வந்து ரெண்டு பேருமே சொன்ன பாயிண்ட் கரெக்டு, ரொம்ப தேங்க்யூ. ஸோ வந்து லைஃப் ஸ்டைல், 2வது ஒன்று எக்ஸசைஸ். சார் அதாவது ட்ரெடிஷ்னலா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, 200 இயர்ஸ் முன்னாடி வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ஃபுட்டை கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, கொஞ்சம் அதை நம்ம பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ சார். ஸோ இதே மாதிரி தான் எனக்கு நீங்கள் சொன்னோடனே ஒரு ஞாபகம் வருது. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் காலேஜ் படிக்கும் போது சம்டைம்ஸ் சாப்பாடு மீதி வச்சுட்டோன்னா எங்கள் அப்பா திட்டுவார். உனக்கெல்லாம் வந்து உங்கள் ஐயா மீன்ஸ் அப்பாவை மீன் பண்ணுறேன், ஐயா வந்து உனக்கு நெல் சோறு போட்டு வளர்த்ததுனால தான் உனக்கு வந்து நெல் சோறு மேலே உனக்கு வந்து மரியாதை இல்லை. நான் சின்ன பிள்ளையில் இருந்த காலத்தில், அவர் 1945 60s சொல்கிறார். ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது சாத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர். யார் வீட்டில் வாழை மரம் கட்டுறாங்களோ கூப்பிடாமே நாங்கள் போய் உட்காந்துருவோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க காலத்தில் நெல் சோறை பார்த்ததே இல்லைங்க. ஸோ அப்போல்லாம் கம்பு, கேப்பை, சோளம் இந்த மாதிரி தான், களி, கூழ் இந்த மாதிரி தான் அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க.
ஸோ ஸோ அதனால் வாழை மரம் எங்கே கட்டுவாங்க? யாராச்சும் ஃபங்க்ஷன் வீட்டில் கல்யாணம் வீடுனா கட்டுவாங்க. நெல்லுசோறு வீட்டில் எப்போ போடுவாங்கன்னா தீபாவளிக்கும் பொங்கலுக்கு தான் போடுவாங்களாம், எங்கள் ஐயா சொல்லுவார். ஸோ அதனால் ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்குள்ளே எப்படின்னா அப்போ 200 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்க நம்மளுடைய பண்டைய காலத்தில் உணவு முறைகள். ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள் மாறும் போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள ஏகப்பட்ட டாக்டர்ஸ் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. தே ஆர் ஆல்சோ ஃபாலோயிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயிட் ரைஸ் இஸ் அ வில்லன் அப்படிங்கிறாங்க. ஒயிட் ரைஸ் வந்து வில்லனே சொல்கிறாங்க. ஒயிட் ரைஸ் போல என்ன பண்ணலாம்? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் போனீங்கன்னா கலர் கலராக அரிசி இருக்குது, கலர் கலராக நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. அதை ஒரே இதை கூட நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா அரிசியிலையும் ஒவ்வொரு கிலோ, ஒரு 4-5 வெரைட்டியில் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு ஒவ்வொரு நாள் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அது மாதிரி மார்னிங்னாலே நம்ம ஒயிட் ரைஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பயிறு வகைகள் ஏகப்பட்ட பயிறு வகைகள் இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ நானுமே எனக்கு ஸ்நாக்ஸ் எது எடுத்து போகிறேன்னா 5 நாளைக்கு 5 பயிர் பேசி வச்சுக்கிடுவோம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஒரு நாள் கொண்டக்கடலை, ஒரு நாள் பாசிப்பருப்பு, ஒரு நாள் உளுந்தம்பருப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பருப்பு வகைகளை பேசி வச்சுக்கிடுவோம். நைட்டே ஊற போட்டுட்டு ஒன்று முளைக்கட்டின பயிராக கொண்டு போவோம், இல்லைன்னா அதை அப்படியே காலையில் அவியல் பண்ணி சால்ட்டு மட்டும் போட்டு எட்டு போவோம். ஸோ அது ப்ளஸ் ஒரு தேங்காய் செல். ஸோ இதுதான் சில நாளுடைய என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த தேங்காய் செல் வந்து நல்ல ஒரு ஃபேட் கொடுக்குது, ப்ளஸ் இது நம்மளுக்கு பயிர் வகைகள் நல்ல ஒரு ப்ரோட்டீன் கொடுக்குது. ஓகே, ரைட். ஆனால் இதை பற்றி பேசும்போது சில பேர் என்ன சொல்லலாம், ஓகே சார் சொல்லிட்டீங்க, இது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றது, இது ஸ்நாக்ஸு என்ன சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க. ஐயோ இதுதாங்க ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்நாக்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் ஸ்நாக்ஸ், இட் இஸ் அ ஃபுட். இதை நம்ம ஃபுட்டாக எடுக்கும் போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணலாம். இன்னொன்று விஷயம் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு, சாதம்னா ஒரு பிளேட் நிறையா சாதம், அது நிறையா குழம்பு, அது சாம்பார் இல்லைன்னா என்ன. இப்போ எங்கள் வீட்டிலலாம் 7 நாள் சாம்பார் வச்சாலும் நான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய மைண்ட் செட் என்னன்னா, சாதத்தில் அந்த சாம்பாரை ஊற்றி குழப்பி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து ஒரு 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 ஃபினிஷிங் டச் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இட்ஸ் ராங் ஒன் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கூட்டு வைக்கிறோம், ஒரு முட்டைகோஸ் கூட்டோ இல்லை பீன்ஸ் கூட்டோ வைக்கிறோம்னா அதே நீங்கள் ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ரைஸை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக வந்து கூட்டுக்கு பதிலாக சாப்பாடும், ரெண்டையும் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்து நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய உடலில் உள்ள அந்த சத்துக்கள் அப்படியே வந்து பிளட்டுக்கு போகுது, ஃபுல்லாக கிடைக்குது அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு மண்டலம் ஒரு 48 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். பட் அந்த 48 days நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க. எதை, இந்த மார்னிங் பயிர் சாப்பிட்றது, தேங்காய் செடி சாப்பிட்றது, சாதத்தை 75% குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸை 75% கூட்டுறது, இன்பிட்வீனில் பசிக்கும்ல சார், எஸ் பசிக்க தான் செய்யும். ஸோ அந்த சமயத்தில் பேக்கில் ஒரு கொய்யாப்பழம் வச்சுக்கோங்க. சில பழங்கள் ஏதாச்சும் உங்கள் பகுதியில், நம்ம பகுதியில் கிடைக்கிற பழங்களாக பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஆப்பிள், சுவிட்சர்லாந்து கிவி, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு போட்டு ஒரு ஸ்டிக்கர் விட்டுனோடனே ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெண்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம். ஓகே ஃபைன், எப்பயாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கு உகந்த ஃப்ரூட் என்ன ஃப்ரூட் அப்படின்னா, நம்ம பகுதியில் நம்ம மண்ணில் விளையிற, ஏன்னா ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு அவர் கோவா. நம்ம ஆப்பிள்னு சொல்கிறோம், ஓகே ஃபைன், ஆப்பிள் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளுடைய மண்ணில் விளையக்கூடிய கொய்யா வந்து அந்த ஆப்பிளுக்கு ஈக்குவலான ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட நியூட்ரிஷனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் நம்ம பகுதியில் விளையிற ஃப்ரூட்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம எடுக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த பேலன்சிங் விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய லைஃப் ஸ்பேன்
ஸோ அந்த லைஃப் ஸ்பேன் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிட்டே வருது லைஃப் ஸ்பேன். இப்போ நம்ம கண்கூட பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் சென்னைக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன். எல்கேஜி அண்ட் யூகேஜி குழந்தைங்களுக்கு ஒர்க் ஷீட் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ட்ரெயினில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்து அப்பர் பெர்த்து கிடச்சிருக்கு, எனக்கு லோயர் பெர்த்து. உடனே அந்த அம்மாவோட பொண்ணு, சார் இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்பர் பெர்த் கொடுத்துருக்காங்க, நீங்கள் லோயர் பெர்த் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டேன். ஓகே ஃபைன், சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறேன். அந்த தாத்தாவுக்கு காது கேட்கல. ஸோ அப்போ இந்த அவங்க பொண்ணுகிட்ட பேசுகிறேன். அவங்க பொண்ணுக்குமே எப்படியும் ஒரு 60 வயசு இருக்கும். அவங்கள்ட்ட என்னம்மா இந்த மாதிரி இது பேசிட்டு போது, இல்லை வயசு 101 அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். 101 வயசு. ஆனால் பார்த்தா ஒரு 80 வயசு தாத்தா மாதிரி தான் இருக்காரு. பட் 101 வயசு அவர். ஸோ நீங்கள் நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 30 வயசு தொட்டுருச்சா, உங்களுக்கு 40 வயசு தொட்டுட்டீங்களா, இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், இங்கெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க. இன்றைக்கி பாருங்கள், யூடியூப் எடுத்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ வீடியோஸ் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வருது. ஸோ எல்லாமே அந்த நீங்கள் சொன்ன அந்த 2 பாயிண்ட்ஸ் தான். லைஃப் ஸ்டைல் நமக்கு வந்து மாறி போச்சு. எக்ஸசைஸ் இல்லை. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு ஆப்ஷனலாக இருந்துச்சு. தேவைன்னா எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை இப்போ அது மேண்டட்ரி ஆயிடுச்சு. கம்பல்சரி நமக்கு எக்ஸசைஸோ, அது உங்களுக்கு யோகாவோ, ஏதோ பிராணாயாமோ, ஏதோ ஒரு பயிற்சி ஒரு 20லேருந்து ஒரு 35 நிமிஷம் நாம் டெய்லி வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்கும். என்ன காரணம்னா அந்த உணவு. ஹோட்டல் நம்ம இன்னைக்கெல்லாம் அதிகமான அளவில் நம்ம ஹோட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அங்கே ஹோட்டலில் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஹைஜீனிக்காக இருக்கா நமக்கு தெரியாது. 2வது ஒன்று, அது ஸ்டோர்டு ஃபுட்டாக இருக்குது. 3வது ஒன்று, சேரில் உட்காந்து சாப்பிட்றோம். அதுவும் நம்ம மீட்டிங்ஸ்லாம் போயிட்டோம்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் வி ஆர் ஃபாலோயிங். எல்லாமே நின்றுட்டு தான் சாப்பிட்றோம். பட் தமிழுடைய பண்பாடு, ஆதிமனிதனுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு, உட்காந்து தான் சாப்பிட்டு இருந்துச்சு. உட்காந்து சாப்பிடும் போது சில சுரப்பிகள் சுரக்கும், நின்று சாப்பிடும்போது சில சுரப்பிகள் சுரக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஏற்பட்ட சேஞ்சஸ் நடந்த காரணத்தினால தான் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நமக்குமே தெரியும். பட் நம்மளும் சில சமயம் ட்ரை பண்ணுவோம். இதுக்கு பதிலாக அதை பண்ணலாம், அதுக்கு பதிலாக இதை பண்ணலாம், இதை இப்படி செஞ்சிடலாமே. ஏன்னா யாராவது ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கோம், டெய்லி காலையில் கேட்டுட்டு இருக்கோம். அது போக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒன்று வரும், ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒன்று வரும். எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்துருப்போம். ட்ரை பண்ணி பார்க்கலாமே, 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் யூஸ்வலாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம கொண்டு போய்கிட்டே இருப்போம். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் பார்த்துருக்கேன். ஒரு 2 to 3 இயர்ஸ் எனக்கு கொரோனா லீவில் எனக்கு ஹெரினியாங்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். நான் ஒரு 2 to 2.5 months வீட்டிலேயே ஃபுல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் லாஸ் நல்லா, எனக்கு கொஞ்சம் வயிறு இருக்கும். அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் ஃப்ளாட்டு ஸ்டமக். ஏன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி, இட்லி, இல்லை இந்த பயிறு, இந்த மாதிரியே தான் கொடுத்தாங்க. இல்லைனா ஃப்ரூட்ஸாக வாங்கி வச்சுருப்பாங்களா. வர்ற ஆள் வீட்டுக்கு பார்க்க வரவங்க, ஹாஸ்பிட்டல் பார்க்க வரவங்க எல்லாம் ஃப்ரூட்ஸாக வாங்கி வச்சுட்டாங்களா. எல்லாம் இதையே சாப்பிட்டதுனால அந்த 2 to 3 months 4 months பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஸ்டமக். எனக்கே பாடியில் ஒரு சேஞ்ச், நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் யூஸ்வலாக கொரோனா ஓப்பன் ஆச்சு. அப்புறம் திருப்பி வேலைக்கு போக ஆரம்பித்தோம். அப்புறம் திருப்பி அதே இன்னும் கொஞ்சம் ஒரு 4 centimeter போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னா வில் கெட் எ ஃப்ளாட் ஸ்டமக் இருந்தாலே இன்னைக்கு என்ன சொல்கிறது, எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த கிடைக்கிற சந்தோஷம், அந்த ஃப்ளாட் ஸ்டமக் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த டே டு டே லைஃப்பில் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற ஏக்கம், ஆதங்கம் எல்லாத்துக்குமே இருக்கு. பட் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நாம தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நம்மளுடைய லைஃப்பில். ஸோ இந்த உடற்பயிற்சியை பற்றி பேசும்போது ஏகப்பட்ட பேர்
உடற்பயிற்சி செய்யணும், இன்னையிலேருந்து பண்ணிடணும், நாளையிலேருந்து பண்ணிடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் பாதி பேரால் அதை ஆரம்பிக்கவே முடியல. பட் ஆனால் நம்ம ரொம்ப பேர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணலைனாலும் இனிமேல்னாச்சும் நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணலாம். அவங்க நேரத்தை கருதி யோகா பண்ணலாம், வாக்கிங் போகலாம். அது வாக்கிங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸாக 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு மோடி அப்படி செஞ்சுருக்கலாம், டொனால்ட் ட்ரம்ப் இப்படி பண்ணியிருக்கலாம், ஸ்டாலின் இப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை கிரிக்கெட் பிளேயர் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போகுதே ஒழிய, ஒரு கைவீசி வேர்க்க விறுவிறுத்த ஒரு 20 மினிட்ஸ் பண்ணாலும் வேர்க்க விறுவிறுக்க பண்ணணும்னா தேவையில்லாத கலரிஸ் நம்ம பாடியிலேருந்து வெளியேறிடும். பிராணாயாம மூச்சு பயிற்சி அதை 10 நிமிஷம் பண்ணும்போது தேவையில்லாத கழிவுகள் நம்மளுடைய லங்ஸ்லேருந்து எல்லாம் வெளியே வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டெய்லி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு பகுதியில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பேலன்ஸ் டயட் பற்றி பார்த்துருக்கோம், பாடி கிளாக் பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்கோம். 2வது மார்னிங் என்ன மாதிரி உணவுகள் நம்ம மாற்றிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம். இன்னொன்று ஒயிட் ரைஸ் வந்து வில்லன் ஃபார் எவ்ரிபடி. முக்கியமாக நமக்கு இப்போ உள்ள சூழ்நிலை எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய வில்லன் தான். ஸோ நாம் என்ன அடுத்து ஒரு 48 நாளைக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஃபுட் ஹேபிட்டை கொஞ்சம் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வுகள் அப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம உணவு பழக்கத்தை மாற்றும் போது நம்மளுடைய உடல்நிலை நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு பாடி, ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலை அவசியம் அமையும். ஸோ அடுத்து ஒரு 48 நாளைக்கு நாம் என்ன ஒரு முடிவு பண்ணலான்னா, 2 விஷயந்தான். ஒன்று, என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் வந்து அதிகமான பயிறு வகைகளையும் ஒரே ஒரு தேங்காய் சில் சேர்த்துக்கிடுவேன். அதை மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சேர்த்துக்கிடுவேன்னா, அப்போ நான் தோசையோடு சேர்ந்து இதுவும் சேர்ந்துடக்கூடாது, அது மட்டும் எடுத்துக்கிடுவேன். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் நான் அடுத்து 48 நாளைக்கு நான் எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த குமரேசன் சார் மற்றும் நற்புழி டீமுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சூரியநாராயண் சார். தேங்க்யூ. இன்னைக்கு காலையில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப தெளிவாக ஒரு அருமையான செஷன் வழங்கினார். இன்றைய பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் அடிப்படையில் ஒரு எஜுகேஷனிஸ்ட், சிவகாசியை சேர்ந்தவர். ஒரு ஆசிரியராக, ஒரு தலைமை ஆசிரியராக ராயல் ஸ்கூலில் மிக சிறப்பாக பணியாற்றி வரும் நபர். இது மட்டுமல்லாமல் சிவகாசிக்கு உரித்தான பிரிண்டிங் மற்றும் கிராக்கர்ஸ் பிஸ்னஸில் ஒரு தொழில் முனைவராகவும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வரும் நபர். தனிப்பட்ட ரீதியாக எனக்கு ஒரு நல்ல நண்பர். பஞ்ச் குருகுலம் அமைப்பில் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர். பஞ்ச் குருகுலத்தின் உறுப்பினராக இருந்தாலும் 2 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற சான்றிதழ் பயிற்சி நான் முடித்தபோது என்னுடைய சக பயிற்றுனர் பங்கேற்பாளராக பயணித்த நபர். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நல்ல நண்பராக, நல்ல மனிதராக இந்த சமூகத்திற்கு பல நல்ல விஷயங்களை செய்து வரும் நபர். பயிற்சி துறையில் பஞ்ச் குருகுலத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் நபர். மேலும் பல கற்றலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் நபர். பொதுவாக இன்று ஆசிரியராக இருந்தாலும் சரி, பயிற்றுனராக இருந்தாலும் சரி, கற்பிக்கும் துறையில் இருக்கும் அனைத்து நபர்களும் கற்றால் மட்டுமே
அந்த கற்பித்தலை வழங்க முடியும். அந்த வகையில் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கும் நபர் நேற்று மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறைய மழை பெஞ்சிட்டு கண்டினியூஸாக தென் மாவட்டங்களில். ஸோ மழையின் காரணமாக கூட அவன் எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல், ஏன்னா நேற்று அவங்களாம் வீட்டுக்கு வரும்போது லேட்டு, ஸோ லேப்டாப் இல்லை, எந்த ஒரு சோர்ஸஸும் இல்லை. இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நைட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணி இன்றைக்கி மார்னிங் வந்து இவ்வளோ கருத்துக்களை வழங்கியிருக்காங்க. அவர்களை அறிமுகப்படுத்துவதில், சூரியநாராயணன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நண்பர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இன்றைய பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து நல்லுணங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ஆனந்தன் சார். ஆனந்தன் சாரும் ஒரு பொறுப்பு தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியருக்கு இன்னொரு தலைமை ஆசிரியர் ஃபீட்பேக் வழங்கினா நல்லாயிருக்கும். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கங்கள். இந்த செஷன் ஒரு அருமையான செஷனாக அமைந்தது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் தான் ஒரு 10 minutes லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு என்னுடைய அப்பாலஜிஸ். சூரியநாராயணன் சாருடைய இந்த செஷனில் வந்து நான் முக்கியமாக இன்றைக்கி நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் முக்கியமாக சொன்னது வந்து இந்த உணவு பழக்கத்தை வந்து மாற்றுறதுல வந்து அரிசியை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு காய்கறியை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். காய்கறியை 75%, அரிசி 25% எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கருத்தாக இருந்தது. ரெண்டையும் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு சூப்பரான பாயிண்ட். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிக அளவு காய்கறி எடுத்துக்கொண்டு ஒரு நம்ம காய்கறி இப்போது நம்மளுடைய உணவு பழக்கத்தில் எப்படி சைட் டிஷ்ஷாக ஒரு கொஞ்சமாக சாப்பிட்றோமோ அது அந்த அரிசியை வைத்துக்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அரிசிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு வில்லனாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு 2 விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஒன்று வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் டெய்லி, ரொம்ப அதிகமான இதெல்லாம் கூட ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப எளிமையாகவும் புரியும்படியாகவும் தெல்ல தெளிவாகவும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார் சூரியநாராயணன் சார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் சார். தேங்க்யூ. நன்றி சார், மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தன் சார். ரமேஷ் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான செஷனாக இருந்தது இன்னைக்கு. ஒரு நம்மளோட ஃபுட் ஸ்டைல் எப்படிலாம் மாறிட்டு வருது, என்னென்னலாம் பண்ணுறோன்றதை பற்றி அப்படி பேசிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய சமச்சீரான உணவு வேணும். ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாம் வேணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக மாற்றி சாப்பிட்றோம். அப்படின்னா எல்லா விஷயமும் சேர்ந்து வர்றது கிடையாது. ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமே வேற வேற ஷேப்ல வேற வேற பேர்ல சாப்பிட்டுருவோம். நமக்கு வந்து பேலன்ஸா பண்ணலான்ற ஒரு விஷயத்த உணர்வு பூர்வமா சொன்னாரு. ஸோ எதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தேவை, எதில் என்னன்னு கிடைக்குதுன்ற மாதிரி அழகா சொல்லி நல்ல ஒரு அருமையான உரையா இன்னைக்கு அமைஞ்சது. அது சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸுக்கு சுண்டலும் தேங்காயும் சாப்பிட்றோம். அது ஸ்நாக்ஸ்ன்னு நினச்சிக்கிறோம் பல பேர். நம்ம வேடிக்கையா கூட சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட, 2 சப்பாத்தி சாப்பிடணும், ஒன்று சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இதை மாதிரி நல்ல நல்ல டிப்ஸா வழங்கி இருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சூப்பரான ஒரு டே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தாமோதரன் சார், நீங்கள் என்ன பண்ணுங்க சார். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம் சார். என்ற லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்தாற்போல உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி தேவை என்ற முக்கியமான கருத்துக்களை இன்று பதிவு செய்தார். நாங்கள் விவசாயத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்கு அரிசி தான் முக்கியம், அதை சாப்பிட்டால் தான் எங்களால் வேலை செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம்.
உணவு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தால் எங்களுடைய உடல் வேலை செய்வதற்கு ஒத்துழைக்காது என்ற ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கின்றது. அவை போன்றவரை நாங்கள் பருப்பு வகைகள் அதிகமாக தான் எடுத்துக்கொள்கின்றோம். ஒரு வாரத்துக்கு தகுந்தாற்போல் 3 நாள் எங்கள் வீட்டில் பொங்கல் காலையில், அதுக்கப்புறம் நைட்டில் தான் தோசையிலேயும் பருப்பு சேர்த்துக்கிறோம். லைஃப் ஸ்டைல் தகுந்தாற்போல் மாற்றிக்கணும்னு சொல்கிறது கரெக்ட் தான் சார். ஆனால் எங்களுடைய வேலைக்கு தகுந்தாற்போல் எங்கள் உணவை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமே, நாங்கள் என்ன செய்வது? நன்றி சார், உங்களுடைய கருத்துரைக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். சிவகணி மேம், நீங்கள் என்ன பேசுங்க? அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். அதாவது என்ன சாப்பிட்ணும், எப்படி நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. ஸோ அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் எக்ஸசைஸ் பற்றியெல்லாம் கூட ஒரு அவேர்னஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்றைய ஜெனரேஷன் மெயினாக அந்த 4 டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குதுங்கிறத எடுத்து சொன்னீங்க. ஒரு சில இதெல்லாம் வியாதி நம்மளுக்கே தெரியாமல் வரும். இது நம்மளோட ஃபுட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு சார், ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். நித்யா தேவி மேடமுக்கு இன்னைக்கு திருமண நாள்னு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். நன்றி. நித்யாதேவி மேம் அவர்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். மேம் லெஃப்ட் ஆகிட்டாங்க. சிவகணி மேம் நன்றி. வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறீங்களா சார்? நன்றி சிவகணி மேம். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறீங்களா? இல்லைன்னா நிறைவு செய்யலாம். இன்றைக்கி ஒரு காலை வேளையில் ஒரு அருமையான செஷன்களான சூரியநாராயணன் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வுகளை கொடுத்துக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் சார் வேறு சார் நீங்கள் ஃபீட்பேக் வழங்க முடியுங்களா? ப்ளீஸ் சார். அன்புகளுமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். சார் சொன்னதுல ஒண்ணு நம்ம சம்பந்தம் இல்லாத சிலது இருக்கு. நம்ம சம்பந்தப்பட்டதே பாத்தீங்கன்னா நகைச்சுவையா எடுத்துக்கிட்டோம்னா வாக்கிங் எக்ஸசைஸ் போங்கன்னா மேக்சிமம் நம்ம என்ன பண்றோம்னா டாக்கிங் எக்ஸசைஸ், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கையை ஆட்டிட்டு நல்லா நடக்கணும், கான்சென்ட்ரேட் அதை விட்டுறோம், கோட்டை விட்டுறோம். அது நம்ம மட்டுமே சம்பந்தப்பட்டது. அடுத்தவங்க சம்பந்தப்பட்டதெல்லாம் 4 சகோதரியர் கூட சொன்னாங்க. அது மாதிரி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 4 இதை ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. அதுல எது 4 இதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வர்றது ஹார்ட் அட்டாக், சுகரு, கேன்சரு, ஒபிசிட்டி. இன்னைக்கு விளையாட்டா சொல்ல போனோம்னா நம்ம சிட்டியில மேக்சிமம் பேர் ஒபிசிட்டி தான் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு ஒபிசிட்டி ஆயிடுது. இது எல்லாத்துக்கும் காசும் கொடுத்துருக்கப்ப சரிவிகித உணவு எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. நம்ம சம்பந்தம் இல்லாதுன்னு நம்ம சொன்னா கூட நம்ம தான் அவங்களும் இப்போ உற்பத்தி பண்றவங்களும் நம்ம தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எங்க தாத்தா சொல்லுவாங்க ஆரஞ்சு பழம்னு ஏன் பேர் வந்ததுன்னு தெரியுமாடா? 6ம் 5ம் சேர்த்தா எவ்வளவு? 11 தானே, 11 சொலம் இருக்குன்னு. இன்னைக்கு அதே ஆரஞ்சு பழத்தை உரிச்சு பார்த்தா மேக்சிமம் 10 தான் இருக்கு. எப்பயாவது தான் 11 சொலம் வருது. பப்பாளி பழத்தை பாத்தீங்கன்னா உள்ள கண்ணங்கரேன்னு அவ்வளவு கொட்டைகள் இருக்கும், விதைகள் இருக்கும். இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அங்கொன்னு இங்கொன்னு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுங்கிறாங்க. கேட்டா இது யாரோ செய்யறாங்கன்னு இல்லாம நான் தான் அந்த உற்பத்தி பண்றேன்னு வச்சுங்க. I have the responsibility. I cannot wash my hands of this responsibility ன்னு சொல்லுவாங்க. நான் அதை நல்ல உரத்தை போட்டு, நாட்டு உரத்தை போட்டு அப்படி செய்யலாமே. கொய்யா பழத்துல பாத்தீங்கன்னா வெட்டி வச்சிருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம். சிகப்ப தடவி ஒரு மாதிரி அது என்னமோ ஒரு கலரோ இல்ல இதோ கலர் தடவி சிகப்பு பார்த்தா சிகப்பு கொய்யா மாதிரி தெரியும். வாங்கிட்டு பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு கொய்யா சிகப்பா இருந்தா ஆச்சரியம், பாக்கி எல்லாம் வெள்ளையா இருக்கும்.
இதெல்லாம் நம்ம மாறணுங்கிறதான். அவங்கன்னு நான் சொல்லல, நம்ம தான் வி நம்ம மாறி சமுதாயத்தோட சேர்ந்து உணவு பழக்கம் எல்லாத்தையும் கொண்டு வர்றது நல்லது. நல்ல செய்திகளை சொல்லிய சகோதரர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும். வாருங்கள், அதிகமாக தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நன்றி வீரசேகரன் சார். ரமேஷ் சார் நீங்கள் பேசலாம் சார் திரும்ப. வணக்கம். ஆக்சுவலி வீரசேகரன் சார் சொன்னார், நம்ம இந்த ப்ரொடக்ஷன்ல வந்து பார்க்கணுன்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள், சில கீரைகள், பொன்னாங்கண்ணி கீரைகள்லாம் நம்ம வீட்டில் தொட்டிலேயே நமக்கு வேண்டியதை ஒரு 4 தொட்டி வச்சாலே நமக்கு வந்து வாரம் 2 முறை ஒரு கீரை கிடைக்கும். நம்மளே இயற்கை உரத்துல எந்தவித உரமும் கலக்காம பண்ண முடியும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டெய்லி மெனக்கிட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு கீரையில ஒரே ஒரு காய்கறியில தான் நம்ம வந்து இந்த மாதிரி எந்த கலப்பும் இல்லாம இயற்கை உரத்துல நம்மளால கன்சியூம் பண்ண முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். இந்த காலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், மீண்டும் ஒரு முறை இந்த பயிற்சியை மிக சிறப்பாக வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர் பயிற்சியாளர் ராயல் சூரியநாராயணன் சார் அவர்களுக்கும் நற்புலகின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல செஷனில் நல்ல ஒரு பயிற்றுனருடன் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி.